जननी जन्म सौख्यानां वर्धने कुल संवादां पदवी पूर्व पुण्यानां विद्यते जन्म पत्रिका गजाननं भूत गणादि सेविदं कपित्त जम्बो फलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः நவக்கோள்களின் துணை கொண்டு மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். வாரம் ராசி பலன்கள் நமது சேனல்ல பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினம் அதே போல இந்த வார ராசி பலன்ல கிரகங்களுடைய சூழ்நிலைப்படி நமக்கு எப்படி இருக்கு, இனிமேல் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன் இந்த வாரம் இந்த ராசி பலன்கள் சொல்லணும்னா, இந்த கிரக நிலைப்படி நமக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும், அப்டவுன்ஸ் இருக்கும். இந்த வாரம் நடக்கும்னு இருக்கும், சில நேரத்துல நடக்காது. சில நேரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும், அது தட்டி போகும். சில நேரத்துல ஏதாவது ஒரு சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் தேடி வரும், அது அப்படியே நடந்துரும். நம்ம எதிர்பார்க்காத விஷயம் ஏதாவது ஒண்ணு நடந்துரும். இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அப்போ மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில பரியந்தம் எப்படி இருக்கு, நமக்கு நல்லா இருக்கா, நம்ம இந்த வாரத்துக்கு சுவாமி என்ன சொல்லியிருக்காங்க, சோ எதுல பிளஸ் எதுல மைனஸ், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, கரெக்டா தெளிவா இருக்கணும். இன்னைக்கு அப்படியெல்லாம் இருந்தாதான் சிறப்பு, அப்படி இல்லைன்னா சிறப்பு கிடையாது. சோ சில விஷயங்கள்லாம் நீங்க பாருங்க, எப்படி செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சில விஷயங்கள் நீங்க பாருங்க, பார்த்துட்டு ஒரு விஷயம் நீங்க பண்ணுங்க. அப்பதான் அதுக்காக தான் இந்த ராசி பலன்கள்லாம் சொல்றது. சில பேருக்கு சுவாமி நீங்க சொல்றது அப்படியே எங்களுக்கு பழிக்கிறது, நீங்க சொல்றது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இமீடியட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, இமீடியட்டா கால் புக் பண்ணி உடனே ஒரு சுவாமி கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி உடனே நீங்க என்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி நீங்க பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு சில விஷயங்கள் உடனே தெரிய வரும். சரிங்களா? எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கேன். அதனாலதான் இன்னைக்கும் பலதரப்பட்ட மக்கள்ங்கிற சொல்றதுனாலதான் மக்கள் ஜோதிடர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் உங்க கூட இருக்கேன். நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு வழி காட்டுறேன். அந்த வழியானது தெய்வம், அதாவது இது இப்படி பண்ணுங்க, இது செய்தால் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டுதல் தான் நான். ஆனா அந்த இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட நீங்க மேல 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 இன்னும் நீங்க சிறப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும், நீங்க நினைச்சது குறையில்லாம நல்லபடியா இருக்கணும். வாங்க இந்த வார ராசி பலன் பார்ப்போம். 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நடுவுல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதும் தெரிய வரும். இந்த ராசி நேயர்களை, இந்த வாரம் உங்களுடைய ராசி பலன் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது புதிய சிந்தனை உருவாகுவதற்கான ஒரு வாய்ப்பு, பழைய நண்பர் உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு, இது ரெண்டுமே உண்டு. ஏன்னு கேட்டா உங்களுடைய புதுமை, சுய சிந்தனை, சமூக பார்வை, வழக்கத்திற்கு மாறான அணுகுமுறை இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. வேலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா டெக்னாலஜி, நெட்வொர்க்கிங், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வழியாக வாய்ப்பு நிறைய இருக்கும். அதே போல தொழில் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஸ்டார்ட் அப், டிஜிட்டல் சர்வீசஸ், ஏஐ டெக்னாலஜி, சோசியல் மீடியா துறைகளில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான மாற்றங்கள் இருக்கு. நண்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நண்பர்கள் அல்லது நெட்வொர்க் மூலம் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். வாழ்க்கையில குடும்பம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்தை குடும்பம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கு. தம்பதிகள் இருப்பதை மறைக்காமல் பகருங்கள். உங்க தம்பதிகள் ஒருத்தருக்கு மனசுக்குள்ள எதுவாக இருந்தாலும் கரெக்டா பேசுறது நல்லது. திருமணம் நட்பு காதலாக மாற வாய்ப்பு. சில பேருக்கு நட்பு காதலாக மாறும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க, திடீர்னு அது ஒரு லவ்வா, ஒரு ப்ரொபோசலா ஏதாவது இந்த ஒரு விஷயத்துல மாறுவதற்கான வாய்ப்பு வரும். சோ வழக்கமான திருமண முறையை விட உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ற முடிவு முக்கியம். மறுமணம் செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா வழக்கமான சூழ்நிலை எல்லாரும் பண்றதா பண்ணாம சோ சூழ்நிலைக்கு ஏற்ற முடிவு முக்கியம். சோ எப்படி செய்யலாம், எப்படி பண்ணணுங்கிறத பார்த்து பண்ணுங்க. படிப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா டெக்னாலஜி, சயின்ஸ், அதே போல ஏவியேஷன் போன்ற துறைகளில் நல்ல சிறப்பு. நகரத்திற்கு வெளியே ப்ராப்பர்ட்டி தொடர்பான யோசனை வரலாம். வெளியில அவுட் சைட்ல ஏதாவது லேண்ட் வாங்கலாமா, ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை. விவாகரத்து அப்படின்னு எடுத்துக்கும் போது நண்பர்கள் சொல்வதை விட குவாலிஃபைடு லீகல் அட்வைஸ் முக்கியம். என்னது? குவாலிஃபைடு லீகல் அட்வைஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது போல விவாகரத்து அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஆன்லைன் லோன், இன்ஸ்டன்ட் கிரெடிட் போன்றவற்றில் மிகுந்த கவனம் தேவை. இந்த மொபைல் ஆப்ல நிறைய விஷயங்கள்லாம் வரும். சோ கடன் இங்க வாங்கிக்கோங்க, அங்க வாங்கிக்கோங்க, இதை பண்ணுங்க, நிறைய வரும். அது எதுலயாவது போய் நீங்க மாட்டிண்டு மோசத்துல போய் சிக்காதீங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கலைத்துறை அப்படின்னு எடுத்துக்கும் போது டிஜிட்டல் கிரியேட்டர், ஷார்ட் பிலிம், அனிமேஷன், எக்ஸ்பெரிமெண்டல் ஆர்ட் துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு உண்டு.
ஷேர் மார்க்கெட் புதிய சட்டம் மீது ஆர்வம் வரும். முழு பணத்தையும் ஒரே இடத்தில் போட வேண்டாம். பிரிச்சு ஸ்பிளிட் பண்ணி எப்படி செய்யணுங்கிறத பார்த்து பண்ணுங்க. தனிமை உணர்வு இருந்தால் குடும்பத்துடன் தொடர்பு அதிகரிக்கும். எச்சரிக்கை அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லும்போது ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ், ஓடிபி, அன்னோன் லிங்க்ஸ் போன்றவற்றில் மிகுந்த பாதுகாப்பு இந்த வாரம் தேவை. எதையாவது ஒரு லிங்கை தொட்டு பணம் போயிடும். ஓடிபி, அன்னோன் லிங்க்ஸ் இதெல்லாம் ஏதாவது தொட்டு தேவையில்லாத பிரச்சனையில போய் சிக்கிக்காதீங்க. பைரவர் வழிபாடு பண்ணுங்க. சுபம். வாழ்க வளமுடன்.